இன்னைக்கு ராயல் கியூ பத்தி தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது எப்படி ட்ரேடிங் சிக்னல் வந்தா ட்ரேடிங் சிக்னல் எடுக்கிறது, சிக்னல் எடுக்கும் போது என்னென்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ராயல் கியூ உள்ள போலாம். சார் கிரிப்டோ பத்தி பேச வேணுமா சார்? சொல்லிக்கலாம். அதை மாதிரி முடிச்சுடுவோம். நீங்க ஆள் கம்மி தானே இருக்காங்க. ரெக்கார்டிங்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம். யாராவது ட்ரேடிங் பத்தி கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே சார். சரி, இதுதான் ராயல் கியூ ஸ்கிரீன். நீங்க போட்டு ஓபன் பண்ண உடனே ஏபிஐ பைண்டிங்கிறதுல பினான்ஸ் வந்து ஆல்ரெடி என்ரோல் ஆயிருக்கணும். அதை செக் பண்ணி அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ ஏபிஐ பைண்டிங் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஐ பைண்டிங். அடுத்து ரெவன்யூங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் டெய்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். ட்ரேடிங் பண்ற ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சர்டன் டேஸ் மேலே காட்டாது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $49 இருக்கும். ட்ரேட்லேயே எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கலாம், எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்றது ஆகஸ்ட் மாதம். சாம்பிள் நேற்று பண்ண ட்ரேட் பார்க்கலாம். மேலே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் மூலமா ட்ரேடிங் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் பேர் இருக்கும், ஆர்டர் நம்பர் இருக்கும், என்ன பேர் பிஜிபி பார் யூஎஸ்டிடி. யூஎஸ்டிடி அப்படிங்கிறது காமன் கரன்சி. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் கரன்சி. அதில் இந்த டிஜிபிங்கிற காயின் தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.52725202 யூஎஸ்டிடி வந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூஎல்டி எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத அந்த அமௌண்ட் காமிப்பாங்க. டைம் வந்து என்ன டேட் வந்து 30/11/2024 3:37 ரயில்வே டைமில் 3:37 PM வந்திருக்கு. அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மானா அப்படிங்கிற காயின் வந்து அதுக்கு முந்தின நாளே போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அதை நேற்று தான் கிளியர் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா MA/USDT இருக்கும் பேரு. ஸ்ட்ராட்டஜி வந்து மார்டிங்கல் தான். மார்டிங்கல்ங்கிறத அந்த கீழே டவுன் ஆகும்போது பை பண்ணுறது, திரும்ப செல் பண்ணுறது. $4 ப்ராஃபிட் வந்துருக்கு. 4.36 வந்துருக்கு. ஏன் அப்படின்னா இந்த காயின் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்னதுனால 9 டைம்ஸ் வாங்கி விற்றதுனால $200 ட்ரேடிங் டெபாசிட் வைக்கணும் அப்படிங்கிறது $200. அது வச்சா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து கூட கிடைக்கும். 2% வச்சதுனால $200 4.36 கிடைச்சிருக்கு. இதுவும் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டு காட்டும் 30/11/2024 5:06 PM. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காயின் ஆல்கோன்னு ஒரு காயின், அதில் 0.9042 வந்துருக்கு. இது ஏன் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் ஏன் கூட இருக்க செகண்ட் காயின் மட்டும் மானா மட்டும் கூட இருக்குது அப்படின்னா காயினோட வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சின்ன டைம்ல ப்ராஃபிட்டோட வெளியே வந்துச்சு. வெயிட் பண்ணல. ஓகே, இங்கே தான் நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ, யூபிஐ பைண்டிங் பார்த்துருக்கோம், ரெவன்யூ பார்த்துருக்கோம், ரிவார்ட் டீடைல்ஸ். ரிவார்ட் டீடைல்ஸ்லாம் என்ன அப்படின்னா நமக்கு கீழே டீமா யாராவது ட்ரேடிங் பண்ண நான் ரெடி, நான் இப்போ நீங்கள் பண்ண மாதிரி நானும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பருக்கும் நமக்கு 30 USDT கிடைக்கும். ஆக்டிவேஷன் கெயின்னு கேட்டிருக்கு. இங்கே வந்து காட்டும். இப்போ எனக்கு 2 பேர் நேற்று ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால 26 அன்னைக்கு 2 பேர் ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால 30 USDT வந்து குளோபல் டிவிடெண்ட் இருந்தாலும் இதில் காட்டும். டைரக்ட் குவான்டிஃபிகேஷன், டீம் குவான்டிஃபிகேஷன், குளோபல் டிவிடெண்ட் இதெல்லாம் எதுவுமே நமக்கு இல்லை, அதனால வராது. V6 மேலே போனதான் அதெல்லாம் வரும். ஆக்டிவேஷன் கெயினில் பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 30 இது வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ். நம்ம கீழே ட்ரேடிங் பண்ணி அவங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஷேர் நமக்கு வரும். இது சிவா சார் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அவரோட ஐடி அவர் பண்ண ப்ராஃபிட்டுக்கு எனக்கு வந்துருக்கு. இது ரீசெண்டாக வரல, இப்போ எல்லாமே பையடியில் வரல. இது அசட். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராயல்குள்ள ஃபண்டு வந்து நம்ம இங்கே தான் மெயின்டைன் பண்ணுவோம். அது ட்ரேடிங் ஃபியூஎல்சி வந்து இங்கே தான் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெபாசிட் கிளிக் பண்ணிட்டு என்ன சைனோ பாலிகனோ ட்ரான் 20 பாலிகன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து வேலட் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. இந்த நம்பரை வந்து பக்கத்தில் இருக்க காப்பி பட்டன் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு யார் உங்களுக்கு அனுப்பணுமோ அவங்க அனுப்பலாம். ராயல் கியூலேருந்து அனுப்பும் போது எந்த சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்துடும். ஆனால் பினான்ஸ்லேருந்து அனுப்புகிறோம் இல்லை பினான்ஸ்க்கு இங்கேருந்து அனுப்புறீங்க அப்படின்னா $2 பிடிப்பாங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது $1 பிடிப்பாங்க. இது வந்து என்ன நெட்ஒர்க்கோ அதுக்கு தான் மாறும். TRC20 நான் சொல்கிறது பாலிகனுக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்குது. நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்த வரைக்கும். அதனால் செக் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அதே மாதிரி வித்ட்ராயல் டெபாசிட் வந்து பண்ணுறதுக்கும் வித்ட்ராயல் பண்ணுறதுக்குமே அவங்க நெட்ஒர்க் என்ன அட்ரஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து அந்த நெட்ஒர்க் செலக்ட் பண்ணி பாலிகனா TRC20 BNB ஸ்மார்ட் செயினா. சப்போஸ் எக்ஸாம்பிள் பாலிகனை டைப் பண்ண அப்படின்னா இங்கே வந்து அட்ரஸ் பேஸ் பண்ணணும். என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் பேஸ் பண்ணணும். இங்கே வந்து மினிமம் 10க்கு மேலே எவ்வளோ நாள் அனுப்பலாம். டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வராது. வித்ட்ராயல் போனீங்க அப்படின்னா இது எனேபிள் ஆயிரும். டைப் பண்ணீங்கன்னா வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ராயல் கியூ டு ராயல் கியூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
பாலிகன் இல்லை TRC20 என்னன்னு கொடுத்து ராயல் கியூ அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க காட்டும். ரிமைண்டர் வந்து 2 USDT withdrawal fee will be charged காட்டும். ஆனால் பிடிக்காது. ராயல் கியூ டு ராயல் கியூ சார்ஜஸ் வராது. இதை விட்டு வெளியில ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு போனா $2 கண்டிப்பா பிடிக்கும். கீழே கொடுத்துருப்பாங்க 2 USDT withdrawal fee will be charged for non ராயல் கியூ அட்ரஸஸ். ஓகே, இவ்வளவுதான் அசெட் பொறுத்த வரைக்கும். இந்த அசெட்லேயே லெஜர் இருக்கும். நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க பண்ணல அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு கிரெடிட் ஆன லெஜர் இது. இதை வித்ட்ரால் பண்ண லெஜரும் காட்டும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யாரையாவது நான் இன்வைட் பண்ணணும் சார், எனக்கு தெரிஞ்சவங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா அது யாருக்கு கீழே வருவாங்க, எப்படி போவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்வைட் ஃப்ரெண்டுங்கிற டச் பண்ணீங்கன்னா இது வந்து மேலே உள்ளது இன்விடேஷன் கோடு. நார்மலாக மொபைல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ரெஃபரல் கோடுன்னு கேட்கும். அதில் வந்து இந்த 5 ஆல்ஃபா நியூமரிக் கொடுத்தா போதும். கொடுத்துட்டீங்கன்னா இதில் உங்கள் நேமுக்கு அதில் என்ரோல் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணும்போது வெப்பில் ஓப்பன் ஆகும். அவங்களோட மெயில் ஐடியை எப்பயுமே யூசர் நேமாக கொடுக்க சொல்லுங்க. மொபைல் நேமை 2 தடவை பாஸ்வேர்டாக கொடுக்க சொல்லுங்க. கொடுத்து முடிச்சுட்டு ராயல் கியூவோட அந்த லோகோ எங்கே எம்டி இருக்கோ அதை பிளேஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஆக்டிவேட் அப்படின்னு கேட்கும். சீக்ரெட் கொஸ்டின் கேட்கும். எந்த 3 சீக்ரெட் கொஸ்டின் வேணாலும் செலக்ட் பண்ண சொல்லிட்டு எஸ்என் ஸ்மால்ல டைப் பண்ண சொல்லி. இதெல்லாம் எதுக்காகனா காமனா வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துட்டாலோ அல்லது திரும்ப நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் இந்த விஷயங்கள் யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் மெயிலையும் ரெக்கவர் பண்ணுவோம். மெயில் ஐடியும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் கைடு. இதுக்குள்ள போனீங்கன்னா ராயல் கியூல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்றது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்களோ குரூப்ல அதை எப்படி ஷேர் பண்றது, ஏபிஐ பைண்டிங் எப்படி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன டவுட் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதில் எக்ஸாம்பிள் இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்டர். இது வந்து 7 நாள் முடிஞ்ச உடனே பாலான்னு ஒருத்தர் இருக்கும், கிரிப்டோ பாலான்னு இருக்கும், பாலா CTW இருக்கும். இவரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 lakh BTTC காயின்ஸ் ஒரு ஃப்ரீயா கொடுப்பாரு. மென்டாரா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இவரும் இருப்பாரு, சஜனும் இருப்பாரு. நம்ம குரூப் வந்து பாலாவோடதுங்கிறதுனால இவரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வீக் கழிச்சு தான் செலக்ட் பண்ண முடியும். ஜாயின் பண்ண எல்லாரும் 1 வீக் கழிச்சு செலக்ட் பண்ணிட்டு பாலாவோட நம்பருக்கு இந்த செலக்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டையும் கைண்ட்லி ஷேர் இந்த கிஃப்ட் காயின்ஸ் போட்டீங்க அப்படின்னா BTTC பினான்ஸ் ஐடியும் போட்டுருக்கு. பினான்ஸ்ல போயிட்டு மேல ஐடியா எடுக்கணும். நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடுறேன் பினான்ஸ்ல. ஹோம் போயிட்டு மேல இருக்க பினான்ஸ் லெஃப்ட் டாப்ல இருக்க லோகோ டச் பண்ணீங்கன்னா மேல ஐடி வருது. இந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணி பாலாக்கு போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு கைண்ட்லி ஷேர் இந்த மென்டார் கிஃப்ட் போனஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு 2 lakh காயின்ஸ் அனுப்புவாங்க. அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஏர்ன் வேலட்ல மாத்தி வச்சுக்கலாம். நான் வச்சிருக்கேன் பாருங்க, ஏர்ன் வேலட்ல வந்து டெய்லி வந்து இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போயிட்டு இருக்கும். அதுலேயே காட்டுது பாருங்க. லாஸ்ட் டே ப்ராஃபிட் 0.0077169, 30 days ப்ராஃபிட் 0.2035. அமௌண்ட் வந்து டெய்லி இந்த கீழே காயின் பார்த்தீங்கன்னா BTTC காயின் கிடையாது வரணும். 7 crores 6,82,853 காயின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி காயின்ஸ் அந்த 2 lakh காயின்ஸ் வாங்கி வைக்கிறது ப்ளஸ் காயின் நம்ம வாங்கி வச்சாலுமே ரேட் அடுத்த ஹால்டிங் அப்போ வந்து ரேட்டு பயங்கரமாக போகும். ஷிபா இன்னும் போன மாதிரி 1000 times இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மள்ட்ட கையில் இருக்கணும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதே API பைண்டிங், ரெவன்யூ டீடைல், ரிவார்டு அதே தான் வருது. கீழே குவான்டிடேட்டிவ், யூசர் பெனிஃபிட்ஸ், சர்க்கிள், சிங்க், மை கவுன்சிலர், ப்ரைஸ் அலர்ட்ஸ். ப்ரைஸ் அலர்ட்ஸ் போயிட்டு நீங்கள் வேணா காயின் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த காயின் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துட்டீங்கன்னா மெசேஜாக காட்டும். டிஸ்பிளே வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா பாப்அப் மாதிரி காமிச்சிட்டு இருக்கும். எந்த காயின் வேணுமோ அந்த காயின் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நான் வந்து என் சன் காயின் போட்டு வச்சிருக்கேன்னா சன் காயின் ரெக்கவரியில் இருக்கு எனக்கு. அதனால என்ன ஏறுது என்ன இறங்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இதில் எல்லா காயின்ஸுமே இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம் காயின். என்ன காயின் வேணுமோ உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 பேபி டாஜ் வேணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு டர்ன் ஆன் மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த காயினும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். சன் மாதிரி பேபி டாஜ் காயின் ஆகிடும். வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ப்ரைஸ் அலர்ட்ஸ் முடிஞ்சு, இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே நார்மலாக வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்ல ஆப்ஷன் பக்கத்தில் ஸ்பாட் இருக்கும். இங்கே ஆல்னு டிக் பண்ணி ஆட் கொடுங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கவங்களும் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா புது காயின்ஸ் வந்து உள்ள ராயல்குள்ள ஆட் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ்ல வந்த புது காயின்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா அதை ஆட் பண்ணுவாங்க. சப்போஸ் டீலிஸ்ட் ஆகிற காயின், அதாவது இந்த காயின் பர்ஃபார்ம் பண்ணல, இது மக்களுக்கு ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சா அதெல்லாம் டீலிஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது காயின் போயிடும்.
அப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். ஒன் டைம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அது ஆட் ஆகும். ஆனால் இப்போ பாருங்க திரும்ப என்னால் ஆட் பண்ண முடியல. புதுசாக ஏதாவது காயின் ஆட் ஆயிருந்ததுன்னா சிக்னல் கொடுக்கும்போது நம்மளால டக்குன்னு எடுக்க முடியாது. அந்த காயினை நம்ம ஆட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள 2 minutes ஆயிடும். அதனால எடுக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது காயின் இப்போ சிக்னல் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ராயல் கியூ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸு. இதில் ஸ்ட்ராட்டஜி போனீங்கன்னா நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்க காயின் காமிக்கும். சப்போஸ் ட்ரேடு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காயின் இங்கே காமிக்கும். எத்தனை மார்ஜின் கால் கொடுக்கணும், இது வந்து ரெண்டுமே ரெக்கவரியில் இருக்குது. எவ்வளோ மார்ஜின் கால்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன டீட்டெயில், என்ன ப்ரைஸில் ட்ரிகர் ஆகணும், எல்லா டீட்டெயிலும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 45 மார்ஜின் கால்ஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ தான் 5 கால்ஸ் வாங்கியிருக்கு. இன்னும் 40 கால்ஸ் வாங்கணும். 4 கால்ஸ் தான் வாங்கியிருக்கு. மேலே காட்டுது பாருங்க ரைட் டாப்பில். ஓகே, அடுத்து அதே மாதிரி சன் காயின் ரெக்கவரியில் இருக்குது. $1440 இருக்குது. 4 கால்ஸ் தான் வாங்கியிருக்கு. ஆனால் 65 கால்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கு. ஓகேவா? 897 என்னோட பேலன்ஸ் இங்கே இருக்கு. கீழே அந்த யூஎஸ்டிங்கிறது நேராக ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் அங்கே காமிச்சிடும். இந்த சர்க்கிளுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேடு. மினிமம் $650 வச்சிருக்கேன், எனக்கு ஒரு மாதம் 5 to 10% வந்தால் போதும், ஒரு 3 மாதம் ஆவரேஜாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கிளில் போடலாம். சர்க்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த சர்க்கிள் ஸ்ட்ராட்டஜி யாராவது கற்றுக்கிட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நமக்கு அவங்க அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு சார்ஜஸ் கொடுப்போம். அதுல இருந்து மினிமம் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஒரு காயினில் தான் ரன் ஆகும், மல்டிபிள் காயின்ஸ் ரன் ஆகாது. அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறது மேனுவல் ட்ரேடிங் போயிருங்க. ஒரு நாளைக்கே ஒரு காயின் 2 காயின் 3 காயின் எடுக்க முடியும். நல்லா மார்க்கெட் புல் மார்க்கெட்னா ஸ்டார்ட் ஆக போகுது, நான் ஆயிடுச்சு அப்படின்னா 5 காயின் 10 காயின் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்பயே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.5ங்கிறது 2, 3 வருது இப்போ. அதனால தைரியமாக பண்ணலாம். இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி சர்க்கிள் தான். அதில் என்ன சர்க்கிள் வேணும்னா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, $650 நான் ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ரைட்டா? நியூஸ் இதில் வந்துடும். நம்ம என்ன வாங்குறோம் என்ன விற்கிறோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் இதில் வரும். யூசர் பெனிஃபிட் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்கள் நேமு, உங்கள் மெயில் ஐடி. பர்மிஷனுங்கிறதுல கீழே செக் பண்ணிங்கன்னா 1 இயர்க்கு உங்கள் டேட் கொடுத்துருப்பாங்க. என்னோட டேட் வந்து 10/7/2025 முடியுது. ரைட்டா? யூசர் பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன லெவலில் இருக்கோம், டீம் ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீடைல்ஸ் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி இன்வைட் 20 users, 3 ஜூனியர் brokers and 20 ஜூனியர் brokers with your team அப்படிங்கும்போது V2 முடிப்போம். அது என்னங்கிறதெல்லாம் அடுத்த மீட்டிங்ஸில் தனியாக பார்ப்போம். நெட்ஒர்க் இதை அசட் வந்து நம்ம அங்கே பார்த்து தான் அதோட ஸ்க்ரீனு. ஏபிஐ பைண்டிங்கும் ஏற்கனவே நம்ம பினான்ஸ் பார்த்த ஸ்க்ரீனு. இதுதான் டீம்ங்கிறது. இது வரைக்கும் எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸுங்கிறவங்க 34 பேர் ஐடிஸ் போட்டிருக்காங்க. கியூமுலேட்டிவ் ப்ராஃபிட் $240 வந்திருக்கு இது வரைக்கும். $240 ஒரு ₹100 ஆவரேஜ் வச்சிங்கன்னா 24,000 கிட்டத்தட்ட. 8 பீப்புள் எனக்கு கீழே ஆக்டிவேட் ஆயிருக்காங்க, 3 பீப்புள் இன்ஆக்டிவாக இருக்காங்க 11 ஐடியில். ஆனால் கீழே V1 ஆக்டிவேட் ஆனவங்க 20 பேர் முடிஞ்சிச்சு. அதனால தான் நான் V2 இருக்கேன். அந்த டேரக்ட் ரெஃபரன்ஸில் நம்ம பயப்பட வேண்டாம். மற்றவங்க மாதிரி நெட்ஒர்க்கில் தெரிஞ்சிருமா யார் பண்ணுறாங்க, அவங்க மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் நானே கூட எடுக்க முடியாது. எனக்கு கீழே நீங்கள் எல்லாம் இருந்தாலும் உங்கள் நம்பர் நான் எடுக்க முடியாது. உங்கள் நேம் எடுக்க முடியாது, உங்கள் மொபைல் நம்பர் எடுக்க முடியாது, மெயில் நம்பர் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சீக்ரசி, டிரான்ஸ்பரன்சி 100% மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நான் ஆள்னு கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை பேர் கீழே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கீழே டீட்டெயில் காட்டும். கடைசியாக இருக்கிறது தான் ஐடி அதிகமாக வந்திருக்கு. ஐடி 10 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 111 வந்திருக்கு. இத்தனை ஐடிஸ் என்ரோல் ஆயிருக்கு டோட்டலாக. ஆக்டிவேஷன் ஆனது மட்டும்தான் அந்த சைடில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு காட்டும். அதெல்லாம் தான் ஆக்டிவேஷன் ஆனது. அடுத்தது ரிவார்ட் டீடைல்ஸ். ஆக்டிவேஷன் அந்த டீடைல்ஸ் ஏற்கனவே பார்த்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். மை சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது ஏற்கனவே ஒரு சர்க்கிள் ரன் ஆகிட்டு இருந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட்டில் போனதுனால. மை ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் இதுதான் சார் மெயின். ரொம்ப சிக்னல் செட்டிங்ஸில் இதுதான் ரொம்ப மெயினு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பிளாங்காக இருக்காது. ஏன்னா நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போதே வந்து இந்த 2 கால் செட்டிங்ஸும் டெவலப் செட்டிங்ஸும் 9 கால் மார்ஜின் செட்டிங்ஸும் போட்டிருப்பேன். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கங்க. 2 கால் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு காயின் ட்ரேடு போடும்போது என்ன பண்ணுவோமோ ப்ரீ செட்டிங்ஸ் அதுக்கு பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு காயினை ட்ரேடு போடும்போது எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கொடு, இவ்வளோ கம்மியாக வாங்கும்போது வாங்கு அப்படின்னு நம்ம வாயில சொல்கிற விஷயங்களை சிஸ்டமில் ப்ரீ செட்டிங் பண்ணி வைக்கிறதுனால நம்மளால ஒரு செகண்டுக்குள்ளே சிக்னல் எடுக்க முடியும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணுங்க ரைட் டாப்பில். இங்கே ஆப்ஷனலுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து டபுள் அப்னு கொடுத்துட்றேன். டபுள் அப் நவம்பர் டிசம்பர் ஆயிடுச்சு. டிசம்பர் 2024 அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து எப்பயுமே 10க்கு மேலே இருக்கக்கூடாது. உங்கள்ட்ட $70 மொத்தமாக இருக்குது அப்படின்னா $10 மேலே கொடுக்காதீங்க.
$10 ஏன் கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். $10 கொடுத்துருங்க. டிஃபால்ட்டா இந்த இடத்துல என்ன ஆகும்னா எந்த புது காயினை நீங்க செலக்ட் பண்ணாலும் 12ன்னு காட்டும். அப்ப நீங்க மாத்தணும். இந்த இடத்துல 10ங்கிறத மாத்தணும். ஏஐ மார்ஜின் கால் ஆஃப்ல இருக்கணும். மார்ஜின் கால் லிமிட் வந்து 2 கொடுத்துருப்போம். இந்த செட்டிங்ஸ் வந்து என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் போடுங்க. எதையும் மாத்தாதீங்க. இனிஷியலா பிகினர்ஸ் எல்லாமே 1.1 வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்கு, கரெக்டா வருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பொசிஷன் டேக் ப்ராஃபிட்ல 0.01. அந்த டெம்ப்ளேட் எல்லாமே முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். 0.02. சைக்கிள்ங்கிறத ஒன் ஷாட்னு மாத்திக்கிங்க. மார்ஜின் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு இந்த 3.5க்கு பதிலாக 1.02, 2.02. இதுதான் மெயினான விஷயம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம $10 ஃபர்ஸ்ட் பையிங் அமௌண்ட் கொடுக்குறோம். அது பை பண்ணிடுது. இங்க என்ன பர்சன்டேஜ் நீங்க குறைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு ஒரு $100 இருக்கு அப்படின்னா $1 குறைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்தது 2 டைம்ஸ் வாங்கும். $20 வாங்கும். ஃபர்ஸ்ட் பையிங் அமௌண்ட் 10ங்கிறதுனால 1 டைம் அது. அடுத்தது 2 டைம்ஸ்க்கு வாங்கும். திரும்ப அதே காயின் $99 இருந்து 2% இறங்குச்சுன்னா 2% 1.8 இறங்குச்சு அப்படின்னா 96.2 வரும். 96.2 வரும்போது 4 டைம்ஸ் வாங்கும். $40 வாங்கும். ஃபர்ஸ்ட் பையிங் அமௌண்ட் என்ன வைக்கிறீங்களோ அதுல இருந்து டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். 1% இறங்கும்போது 1.02% இறங்கும்போது 2 டைம்ஸ் பை பண்ணும் $20க்கு. 2.02 டைம்ஸ் இந்த 1.02 மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ரேட் வருதோ அந்த ரேட்ல இருந்து 2.02 கீழே இறங்குச்சு அப்படின்னா 4 டைம்ஸ் பை பண்ணும். அப்போ டோட்டலா 10 இன்ட்டு ஃபர்ஸ்ட் பை 1, 10 இன்ட்டு 2 20 செகண்ட் டைம், 10 இன்ட்டு 4 40. மொத்தம் $70 இருந்தா மட்டும்தான் இந்த ட்ரேடு போட முடியும். அதே மாதிரி இந்த பேஜ்ல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஷுவர் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். ஷுவர் கொடுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். திரும்ப சேவ் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். 1.1ல மேல சேவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 1.1 2 மார்ஜின் கால் $10 ட்ரேடிங்கு. அடுத்தது வந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா அங்கே சேவ் ஆனதை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்க் தான், எதுவும் இன்வைட் லிங்க் தான் ஃப்ரெண்டுக்கு. ராயலுக்கு ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம இங்கே டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பாட்டை வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அதுவும் வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி சென்டருங்கிறது நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம். மாடிஃபை இமெயில் என்ன மெயில் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயில் மாற்றலாம். ஓடிபி வரும், அதை வச்சு மாற்றலாம். கூகுள் ஆத்தென்டிகேட்டர் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம் வித்ராயலுக்கு. டெலிகிராம் சேனலில் வேணும் அப்படின்னாலும் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி சென்டர்லாம் ரொம்ப பேர் நோண்டாதீங்க. அதாவது டெலிட் ஆச்சுன்னா ராயலுக்கு காலியாயிரும். ஓகே, இது வந்து என்ன மோட்ல இருக்க ஆப்ரேஷன். இந்த டே மோடுங்கிறத வச்சிங்கன்னா ஒயிட்ல காட்டும். நைட் மோடுன்னு வச்சிங்கன்னா பிளாக்ல காட்டும். ஸ்க்ரீன் மாறிடுச்சுங்களா? சிஸ்டம் மீட்டிங்கில் போயிட்டு நைட் மோடு வேண்டாம் டே மோடுன்னு மாற்றிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் இங்கே டீடைல்ஸ் இருக்கும். நியூஸ் ராயல்குள்ள இருந்து என்னென்ன நியூஸஸ் வருதோ அந்த நியூஸ் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகும். மைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த விஷயங்கள் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சிக்னல் எப்படி போடலாங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அந்த ராயல் கியூ ராக்ஸ்ங்கிற குரூப். இது ஆட் ஆயிருக்கவங்களுக்கு ஓகே. ஆட் ஆகலை அப்படின்னா உங்களோட ட்ரெயினர் யாரோ அந்த ட்ரெயினர்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. அவங்களோட குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஆக்டிவேஷன் பண்ணவங்களை மட்டும்தான் சேர்ப்பாங்க. 1000 rupees கட்டினவங்க மட்டும் இல்லை. அடுத்தது ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் தான் சேர்ப்பாங்க. இந்த குரூப்ல குட் மார்னிங், குட் ஈவினிங், மோட்டிவேஷன் மெசேஜ் எல்லாம் வராது. சிக்னல் வரும். ப்ராஃபிட் பண்ண ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டா போடுவாங்க. ஓகேவா? இது ஒரு காயின் இப்போ வந்திருக்கிறது சிக்னல் 12:30க்கு காலையில் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில் 12:30. சிக்னல் எப்போ வரும், எப்போ எத்தனை மணிக்கு வரும், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானலாம் வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி வர வர ஒரு சிக்னல் எடுக்க பழகுங்க. ஒரே ஒரு சிக்னல் டெய்லி எடுத்து பாருங்க. எப்போ கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்போ வந்து அடிஷனல் சிக்னல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் சிக்னல் மாடலு. இப்போ டீட்டாங்கிற காயின் யூஎஸ்டிடின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு காயின் வந்திருக்கு நம்ம நேரத்துக்கு. ஒரே நிமிஷம் அப்படியே போட்டுருவோம். வேல்யூல போங்க. இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல்னு செலக்ட் பண்ணிட்டு SCRT ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பட் டச் பண்ணிட்டு கிரியேட் ட்ரேட் செட்டிங் லெஃப்ட்ல கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு மேனுவல் கிரியேட். இங்க வந்து ஸ்ட்ராட்டஜில போயிட்டு நான் 9 கால் செட்டிங் போடுறேன். அதை டச் பண்ணாலே செட்டிங்ஸ் இங்க உட்காந்துரும். இப்போ ப்ராஃபிட் மட்டும் நமக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இதான் சிக்னல் 2% கொடுத்துருக்காங்க. 1.02, 2.02. ஏஐ மார்ஜின் கால் ஆஃப் பண்ணிடுறேன். 1.02, 2.02 எல்லாமே ஆட்டோமேட்டிக். இதில் பார்க்க வேண்டாம். சேவ் கொடுத்துட்றேன். ஷுவர் கொடுக்குறேன்.
சப்மிட் மோட்ல இருக்கான்னு பார்த்துட்டு ஏஐ மார்ஜின் கால் இருக்கான்னு பார்த்துட்டு ஆக்டிவேட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட். இவ்வளோதான் சார் ட்ரேடிங். பேக் வந்தோம் அப்படின்னா இந்த காயின் எங்கே ஓடுதுங்கிறது இங்கே பார்க்கலாம். நான் வந்துச்சு பாருங்க. டென்னுங்கிறது 9.97 எடுத்திருக்கு. மார்ஜின் கால் நான் வாங்கல, ஆக்டிவேஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே சர்ச்சில் போங்க. இங்கே ஆல் செலக்ட் பண்ணிங்க ஃபேவரட்டுக்கு பதிலாக சும்மா ஏதோ ஒரு காயின் சும்மா சாம்பிள் கூட போடலாம். கீ அப்படிங்கிற காயின் போடுறோம் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் கிரியேட் ட்ரேட் செட்டிங்ஸ் லெஃப்டில் கீழே மேலே வந்து மேனுவலி கிரியேட் ஸ்மார்ட் கிரியேட் இல்லாமல் மேனுவலி கிரியேட் டச் பண்ணுங்க. சொன்னால நான் இந்த காயின் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை, அதனால பாருங்க 12 காட்டுது டிஃபால்ட்டாக. இப்போ மை டெம்ப் டச் பண்ணீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுக்க ஸ்ட்ராட்டஜி காட்டும். 2 கால் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி அதுவே ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த இடத்துல போயிட்டு 10 மட்டும் மாற்றிங்க. ஒன் டைம் அந்த காயினுக்கு மாற்றிட்டீங்கன்னா லைஃப் டைம் அந்த 10 மட்டும் தான் காட்டும். ஒன் ஷாட்லேருந்து எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. சேவ் கொடுக்குறோம். ஷுவர் ஏஐ மார்ஜின்கள் மட்டும் ஆனில் இருக்கணும். ஆக்டிவேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடு ஸ்டார்ட் ஆகும். கிரியேட் பாட்டுன்னு கேட்கும். அந்த கிரியேட் பாட்டையும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரேடு ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் போடுற ட்ரேடு வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜியில் ரன் ஆகிட்டு இருக்கும். பாருங்க இவ்வளோ ரெட்டில் அந்த காயினை திடீர்னு க்ரீனில் மார்க் பாருங்க. ஒரு மார்ஜின் கால் வாங்கிடுச்சு. அப்போ 2 டைம்ஸ் நான் கொடுத்ததுனால $29 வாங்கியிருக்கு. வரையும் $30 முடிச்சிருச்சு. $10 ஸ்டார்ட் $5 ஸ்டார்ட் பண்ணணும். நான் டபுள் கொடுத்துருக்கேன் $10 $8 இருக்கிறதுனால $10 கொடுத்துருக்கேன். அப்போ $400 வேணும் இதுக்கு செட்டிங். $400 இருந்துச்சுன்னா மட்டும் தான் செட்டிங் போடணும். ஓகேவா? 2 காலுக்கு பாருங்க டக்குன்னு அடுத்து 2வது கால் வாங்கிடுச்சு 49.26. எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அந்த மேலே ரைட்டில் டாப்பில் லெஜர் இருக்கும். லெஜரில் காட்டும் எத்தனை மணிக்கு எவ்வளோ வாங்கிச்சுங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஆர்டர் டேட் அண்ட் டைமு, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு, பில்டு குவாலிட்டி எவ்வளவு, யூஎஸ்டிடி எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கீங்க பாருங்க. 9,967 வந்துருக்கா. அடுத்தது பாருங்க 19.951, அடுத்தது 28.4. எனக்கு அதே நேரம் பாருங்க ஏன் ஆக்டிவேஷனில் காமிச்சிடும். டெலகிராம்லேயும் வந்துடும் இவ்வளோ டாலர்ஸ் வாங்கிட்டு இருக்கு, காயின்ஸ் போயிட்டு இருக்குன்றது. அந்த ட்ரேட் ஓடிட்டு இருக்கு. 3வது கால் எடுத்து வாங்கிடுச்சு பாருங்க. இதில் போனீங்கன்னா அந்த லெஜரை பார்க்கலாம். திரும்ப இப்போ பாருங்க 28 காயின் வந்துருக்கு வாங்கியிருக்கு. $28 வாங்கியிருக்கு. இந்த கால் வந்து 9 கால் போகும்போது தான் செல் பண்ணிட்டு வெளியில வரும். அது ப்ராஃபிட் ட்ரிகர் ப்ரைஸும் இங்கே காட்டும் பாருங்க. கால் மார்ஜின் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 6.6997 வாங்கும்போது திரும்ப வாங்க சொல்லுது. அடுத்தது ப்ராஃபிட் எப்போனா 0.7106 வரும்போது செல் பண்ண சொல்லுது. இந்த 0.706 எங்க இருக்குன்னா இங்க மேல பாருங்க டாப்ல ஆவரேஜ் வந்து 0.7028க்கு வாங்கியிருக்கு. இப்போ 7.023 போயிட்டு இருக்கு. அந்த ரேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணிட்டு வெளியே வந்துடும். பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்தோமோ அந்த பர்சன்டேஜ்ல வெளியே வரும். ட்ரேட் வந்து நான் 2% கொடுக்கல, 1% தான் கொடுத்தேன். மாற்றிட்டேன் அப்படின்னா ரன் ஆகும்போது அந்த ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் வெளியே வரும். இந்த ஹோல் பொசிஷன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பை இன் அமௌண்ட்டுங்கிறது நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதை தான் மல்டிப்ளை பண்ணி அத்தனை டைம்ஸில் வாங்கும். ஓப்பன் பொசிஷன் டபுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல் தடவை மட்டும் டபுள் வாங்கும், அப்புறம் சிங்கிள் டைம்லாம் வாங்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் கை வைக்காதீங்க. ஏஐ மார்ஜின் கால் ஆன் பண்ண வேண்டாம். ஏன்னா ட்ரேடிங்க்கு தெரியாது, அது ஏஐல சென்ஸ் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடிங் அமௌண்ட் லாஸ் பண்ணி விட்ருவோம். அதனால ஏஐ மார்ஜின் கால் ஆஃப்ல தான் இருக்கும். மார்ஜின் கால் லிமிட் எத்தனை கொடுக்குறோம்? ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 2% வச்சிருக்கேன். எனக்கு 2% ப்ராஃபிட் வந்தால் போதும்னு வச்சிருக்கேன். $200 2%ங்கிறது $4. ஒரு நாளைக்கு $4 எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு என்னால் $120 எடுக்க முடியும். 200ல் 120ங்கிறது கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ நல்ல பிஸ்னஸ் தான் இது, நம்பிக்கையான பிஸ்னஸ் தான், தைரியமாக பண்ணலாம். நம்மளோட ஃபண்டு நம்ம கையில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் கால் பேக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0.1 மேலே போயிருந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கு மேலே எவ்வளோ போகுதோ அவ்வளோ வெயிட் பண்ணும். பையின் கால் பேக்குங்கிறது இப்போ 1% நமக்கு 2% ப்ராஃபிட் கொடுக்க வேண்டிய இடத்துல 20% போயிடுச்சு, 19.98 அப்படின்னு இறங்குச்சுன்னா கூட அந்த இடத்துல வித்துட்டு வெளியே வந்துடும். ஏன்னா ஒரு சிலர் கேட்போம் 2% தான் சார் நானே ப்ராஃபிட் கொடுத்தேன், அது எப்படி 4.5 காட்டுது உங்களுக்கு 5 காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் மேலே போகுமோ போகும். அங்கேருந்து 0.02 இறங்கினா கூட வெளியே வித்துட்டு வெளியே வந்துடும். ரைட்டா? சப்போஸ் டேக் ப்ராஃபிட் கால் பேக்குங்கிறது 0.03 கொடுத்துருக்கிறது வந்து
டக்குன்னு ஒரு கால் வாங்கினதுக்கு அப்புறமே பெருசா போணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே 0.03 இறங்கும் போதே வாங்கிடும். இங்க பாருங்க மேல அது பாட்டு வாங்கிட்டு இருக்கு. எஸ்சிஆர்டிங்கிற காயின் வாங்கிட்டு இருக்குன்றது காமிக்குது. டெலகிராம்ல வருது. அடுத்தடுத்த கால் என்ன நடக்குதோ அது டெலகிராம்ல அப்டேட் இருந்துட்டே இருக்கும். செல் ஆயிடுச்சுனாலும் அப்டேட் வந்துடும். ஓகேவா? அடுத்தது இப்போ சேவ் கொடுக்குறேன். அது கொடுக்குறதுக்கு முன்னாடி மார்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிங்களா? இது வந்து 9 கால் செட்டிங்ல இருக்கிறதுனால இப்படி இருக்கு. நான் 2 கால் செட்டிங்ல காமிக்கிறோம். அப்போ வந்து இன்னொரு காயின் கீன்னு ஒரு காயின் போட்டோமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட், கிரியேட், மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பாட், கிரியேட், ட்ரேட் செட்டிங்ஸ், மேனுவலி கிரியேட். இங்க வந்து $10 2 செட்டிங்ஸ் போட்டிருக்கேன். மார்ஜின் கான்ஃபிகரேஷன் டச் பண்ணுங்க. இங்க என்ன பர்சன்டேஜ் 1.02 2.02 எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சிக்னல்ல கொடுத்துருப்பாங்க. கால் டிராப்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் கால் 1.02% இறங்கும் போது வாங்கு, செகண்ட் கால் 2.02% இறங்கும் போது வாங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை டிட்டோ இங்கேயே போட்டுடணும். இல்ல சப்போஸ் வேற ஏதாவது நம்பர்ஸ் மாறுது அப்படின்னா வேற நம்பர்ஸை மாத்திட்டு ஷுவர் கொடுத்துருங்க. ஷுவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே உட்காந்துரும். சேவ் கொடுங்க. ஷுவர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இங்க இப்போ ஆக்டிவேட் கொடுத்தேன் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான் ட்ரேடிங். அதனால இந்த ப்ராசஸ் வந்து உடனே வருமா அப்படின்னா நம்மள எத்தனை பேர் கூகுள்ல வந்து ஜிபே நம்பியிருப்போம்னு தெரியல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு ஜிபே இல்லாத இடமே இல்லை. அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியற மாதிரி இந்த விஷயங்களும் ரெகுலரா நீங்க ட்ரேடிங் பண்ணி பண்ணி கடைசி ஆக்டிவேட் மட்டும் கொடுக்காம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். திரும்பவும் சொல்றேன், ஜிஎஃப்டி அப்படிங்கிற காயின் எடுக்கிறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுக்குறேன், கிரியேட் கொடுக்குறேன், மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பாட் கொடுக்குறேன், கிரியேட் கொடுக்குறேன், ட்ரேட் செட்டிங்ல போயிட்டு பாருங்க இது புது காயின்ல ஏற்கனவே நான் எடுத்திருக்கேன். $20 கொடுத்துருக்கேன். மேனுவலி கிரியேட் டச் பண்ணுங்க. மை டெம்ப்ளேட்டுக்கு நேரா இருக்க சூஸ் ஸ்ட்ராட்டஜி செட்டிங் டச் பண்ணீங்கன்னா நம்ம போட்டு வச்சுக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் காட்டும். இதுல நான் 2 கால் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பை அமௌண்ட் என்ன இருந்தாலும் இதை கண்டிப்பா பார்த்து 10க்கு மாத்திக்கிங்க. நீங்க 70 வச்சிருந்தீங்கன்னா 10, 200 வச்சிருந்தீங்க அப்படின்னா 5. ஓகேவா? மார்ஜின் கால் லிமிட் அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஹோல்ட் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பிகினர்ஸ் வந்து 1.1 வைங்க. கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு மேல ட்ரேடிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா இங்க டேக் ப்ராஃபிட்னு என்ன பர்சன்டேஜ் வருது? 2% வந்துருக்கு. அப்ப அந்த 2% இங்க அப்படியே மாத்திடலாம். ஓகேவா? மாத்திட்டு மார்ஜின் கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிக்கங்க. அதே மார்ஜின் கான்ஃபிகரேஷன் ஷுவர் கொடுத்துருங்க. சேவ் கொடுங்க. ஷுவர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல மார்ஜின் கால் ஆன்ல இருக்கணும், ஏஏ மார்ஜின் கால் ஆஃப்ல இருக்கணும். மற்ற டீடைல்ஸ்லாம் அதுவே காமிச்சிடும். 9 கால் செட்டிங்ஸா இருந்தா சைக்கிள் கீழே இருக்கிற மோட்ல வந்து வேர் ஹவுஸ் மோட்ல போயிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிளிக் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து சப்மிட் மோடுன்னு கொடுத்துரும். 3 டைப் ஆஃப் மோடு இருக்கு. ஹோல் வேர் ஹவுஸ் போடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் 4 கால் வரைக்கும் வாங்குறது. 4 கால்ல இருந்து 5வது கால் என்ன சப்மிட் மோடுங்கிறது. சப்மிட் மோடு என்ன அப்படின்னா நடுவுலயே வாங்கிட்டு செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிடும். சப்மிட் மோட் ரியல் டைம் செட்டில்மெண்ட்னா அந்த ப்ராஃபிட்டை உடனே இங்கே டிஸ்பிளே பண்ணும். இல்லைன்னா ப்ராஃபிட் வந்து பினான்ஸ்ல மட்டும் ஏறிட்டு இருக்கும். ட்ரேட் முடியும் போது தான் கடைசியா காட்டும். அது எக்ஸாம்பிள் நான் இதில் காட்டுறேன். இந்த சன் காயின்ங்கிறது நான் ரெக்கவரி போட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த காயினை கிளிக் பண்ணிட்டு இதான் லெட்ஜரு. இது பாருங்க நடுவில் வாங்கியிருக்கும் செல் பண்ணியிருக்கும். ரெகுலராக நடந்துட்டு இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து இந்த காயின் ஓடிட்டு இருக்கு. அது பண்ணியிருக்க ப்ராஃபிட் வந்து 200% மேலே வரைக்கும் பண்ணியிருக்கு. 200 ட்ரேடிங்ஸ் மேலே. டேட்டு பாருங்க 26/11/2024. 26/11 மட்டுமே ஏகப்பட்ட ப்ராஃபிட். ஓகே, இந்த சப்செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 தடவை 5 தடவை வாங்கும். குட்டி குட்டியா அந்த எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை டைம் வாங்கிட்டு செல் பண்றது மட்டும் அப்பப்போ சப்செல் பண்ணிடும். இப்போ இங்க பாருங்க 1 2 தடவை வாங்கியிருக்கு, ஒரு தடவை வித்துருச்சு. அடுத்தது 3 தடவை வாங்கியிருக்கு, ஒரு தடவை வித்துருச்சு. அடுத்தது வாங்கினது எல்லாத்தையும் வித்துட்டு இருந்திருக்கு. திரும்ப இப்போ 2 தடவை வாங்கியிருக்கு. இதுதான் சப்செல்னு சொல்றோம். அதனால சப்செல் மோடு வேணும் அப்படின்னா சப்மிட் மோட்ல போட்டீங்க அப்படின்னா சப்செல் நடக்கும். எனக்கு வேண்டாம் 2 கால் 3 கால் தான் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஓல்ட் வேர் ஹவுஸ் மோட்ல போட்டுக்கலாம். போட்டு ஷுவர் கொடுத்துருங்க. சுவிச் ஆன் மார்ஜின் கால் மட்டும் ஆன்ல வச்சுட்டு ட்ரேடிங்கை ஆன் பண்ணீங்க அப்படின்னா 100% ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிரும். கிரியேட் பாட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதையும் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்ட்ராட்டஜில போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுத்தது பாருங்க 4 கால் வாங்கிடுச்சு. அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ராயல் வியூ பத்தி பார்த்துட்டோம். சிக்னல் செட்டிங்ஸ் 2-3 தடவை போட்டிருக்கேன். இதை யூடியூப்ல ஏற்றிட்டு வீடியோவாகவும் கொடுத்துட்றேன். நீங்க வேற போன்ல செக் பண்ணிட்டு இல்லை யூடியூப் வீடியோ பார்த்துட்டே ட்ரை பண்ணுங்க. உங்களால சிக்னல் 100% எடுக்க முடியும். 2 செகண்டே தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நான் அந்த சிக்னல் எடுத்திருக்கேன். ஆனால் ப்ராஃபிட் உடனே வருமா அப்படின்னா 100% சொல்றேன். மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்க ப்ராஃபிட்ஸோட டைம் எடுத்துக்கும்.
2 செகண்ட்லயும் வரலாம், 2 நிமிஷத்துலயும் வரலாம், 2 மணி நேரத்துலயும் வரலாம், 2 மாசத்துலயும் வரலாம். ஆனா காயின் எவ்வளவு தூரம் இறங்குதோ அவ்வளவுக்குள்ள கண்டிப்பா இறங்கும் வேறும். இப்ப பாருங்க கிரீன்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க, ரைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அது மேலே ட்ரேடிங் அந்த எஸ்சிஆர்டிங்கிறதுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இதான் ட்ரேடிங் கேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. பையிங் ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும், செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா ரெட் கலர்ல இருக்கும். இது மேல ஏறுதே இறங்குமான்லாம் தயவு செய்து உட்காந்து பார்த்துக்கிட்டே நேரத்தை கிடைக்காதீங்க. நம்ம பாட் யூஸ் பண்றோம், பாட்டை வாங்குற சிக்னல் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பையிங் சிக்னல் அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். அதுக்கு டைமிங் கொடுத்துட்டோம், இவ்வளவு ரேட்ல வாங்கி இவ்வளவு ரேட்ல வீண் கொடுத்துட்டோம். இது காயினோட கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல பார்க்கலாம், சார்ட் 4 ஹவர்ஸ்ல பார்க்கலாம், 1 டேல பார்க்கலாம், 1 வீக்ல பார்க்கலாம். மோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ்ல பார்க்கலாம், 12 ஹவர்ஸ்ல பார்க்கலாம், 1 மந்த்ல பார்க்கலாம். 1 மந்த்தா இந்த காயின் ஏறிட்டு இருக்கு, அதை பார்த்தா அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. அதனால சிக்னல் கொடுக்கும்போது ஒரே காயினை திரும்ப திரும்ப வந்தா சிக்னல் போடாதீங்க. அதே மாதிரி இந்த ராயல் டூ ராக்ஸ்ங்கிற குரூப்புக்கு போயிட்டு இந்த குரூப்பை பின் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஒரே நிமிஷம். நோட்டிபிகேஷன்ல போயிட்டு தனி டோன் வச்சுக்கோங்க, அது பெஸ்ட். சிக்னல் வரும்போது மட்டும் அந்த டோன் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது யாருக்காவது தெரியல அப்படின்னா மார்னிங் 9 o'clock மீட்டிங்ஸ் வாங்க, இல்லைன்னா உங்க மென்டாரை கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரேடிங் சிக்னல்ஸ் இந்த குரூப்ல தான் வரும் உங்களுக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துச்சு கிரிப்டோ டெக் வேர்ல்ட் சிக்னல் அப்படிங்கிறதெல்லாம் சிக்னல் கொடுக்குறாங்க. இதில் காயின் காட்டும் பாருங்க, இதுலயும் வேற எதுவும் வராது, குட் மார்னிங் குட் ஈவினிங் விஷயம்லாம் வராது. எத்தனை காயின் அதிகபட்சம் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கும் அந்த காயினோட சிக்னல்ஸோட பேர் வந்து இங்கே காமிக்கும். ட்ரேடிங் பண்ற காயின் உள்ள காட்டும். அப்புறம் ஒரே நாள்ல 1 2 3 4 5 6 சிக்னல் வந்திருக்கு. அடுத்தது தான் 1 2 3 4 5 6 7 சிக்னல் வந்திருக்கு. அடுத்த நாள் பாருங்க ஒரே காயின் சகாங்கிற காயின் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 சிக்னல். இந்த மாதிரி ட்ரேடிங்கோட சிக்னல்ஸ் மட்டும் தான் இந்த குரூப்ல வரும். ப்ளஸ் வந்து மீட்டிங்ஸோட டீடைல்ஸ் வந்துடும், ட்ரைனிங்கோட டீடைல்ஸ் வந்துடும். குரூப்புக்கு வந்து நோட்டிபிகேஷன் வச்சுக்கங்க. இதுக்கு வைக்கிற டோனை வேற எதுக்கும் வைக்காதீங்க, அப்படின்னா மட்டும் தான் நீங்க சிக்னல் டயத்துக்கு எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ் உங்க எல்லாருக்கும். சந்தேகங்கள் கண்டிப்பா இருக்கும், ஒரு தடவை யாருக்கும் புரியாது. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ட்ரைனிங் என்ன சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்க அதுக்கு என்ன டைம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பினான்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் பண்ற எல்லா விஷயங்களையும் பினான்ஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இதோட ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் மட்டும்தான் ராயல் கியூ, தவிர ராயல் கியூ தனி பில்டர் பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது. அது வந்து ஏஐ மூலியமா உங்களுக்கு ட்ரேடை ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணி தரும். ஓகேவா? பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கே தெரியும். அதனால தைரியமா பண்ணலாம். உங்க ஃபண்ட்ஸ் இங்க வச்சு பாருங்க, ஆப்ரேட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2860 USDங்கிறது கிட்டத்தட்ட 2,80,000 கிட்ட அமௌண்ட். அவ்வளவு அமௌண்ட் வச்சு ட்ரேடிங் பண்ணாதான் நீங்க பெருசா ப்ராஃபிட் பார்க்க முடியும். நான் சும்மா ட்ரேடிங் கத்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரேடிங் வச்சு பெருசா சம்பாதிக்க முடியாது. பணம் இருக்கிறவங்க பணம் போட்டு ட்ரேடிங் பண்ணி சம்பாதிச்சுக்கங்க. 80% வந்து ரிசர்வா வச்சுக்கங்க எப்பயுமே ஃபண்ட். மார்க்கெட் மேலேயே போகாது. 99% காயின்ஸ் ப்ராஃபிட்ல தான் முடியும். 1% வந்து மார்க்கெட் இறங்கும் போது அந்த காயினையும் ப்ராஃபிட்ல கொண்டு வரது நம்மகிட்ட டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மிஷின் வந்து நான் இப்ப கொடுத்த மாதிரி 65,000 இங்க வாங்கிட்டு இங்க வந்தா வித்துருன்னு சொன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும். நம்ம வந்து கண்ணை முழிச்சு அதுக்கு டைம் கொடுத்து நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது. ரைட்டா? அதனால கேபிட்டல் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ உங்களால முடியுமோ. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து கடன் வாங்கி போடுறேன், எனக்கு அந்த செலவுக்கு வச்சிருக்கதை போடுறேன், இந்த செலவுக்கு வச்சிருக்கேன்லாம் போடாதீங்க. கிரிப்டோங்கிறது எக்ஸ்ட்ரா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை காம்பவுண்டிங் மெத்தட்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. ப்ராஃபிட் ஏற ஏற காம்பவுண்டிங் மெத்தட்ல ட்ரேடிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்ல இதை நான் தெரிஞ்ச நபர்களுக்கு உதவுறது மூலமா சொல்லி கொடுக்கறது மூலயமா வந்து உங்களுக்கு ட்ரேடர்ஸ் இன்கம், ட்ரெயினர்ஸ் இன்கம் ரெண்டுமே கிடைக்கும். அப்ப அந்த 2 இன்கமும் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை வச்சு திரும்ப ட்ரேடர் ஸ்டார்ட் பண்ணணும். காயின் வந்து டிஃப்ரெண்ட் காயின்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு தடவை மட்டும் எடுங்க. ஒரு சிக்னல் எடுத்துட்டோமே ஐயோ இன்னொன்று வந்துச்சு கையில காசு இல்லைன்னா பதட்டப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு டாலர் நீங்க ப்ராஃபிட் எடுத்தா கூட மாசம் $30 எடுப்பீங்க. $10 ரெண்ட் கொடுக்குறோம் ராயல் கியூக்கு. ஒரு $120ங்கிறது 12 மாசத்துக்கு $10 ஆவரேஜா. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸுக்கு ஃபியூவல் ஃபீஸ் அங்கே வச்சாகணும். அந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேடிங்ல பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம். பொறுமையா ட்ரேடிங் பண்ணுங்க. அவசரப்பட்டு சிக்னல் பிரிச்சு அடுத்தடுத்த காயின் சிக்னல் ஒரே காயின்ல தராங்கன்னா 2 தடவைக்கு மேல எடுக்காதீங்க. இதுல எல்லாத்தையும் கிளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் நல்லா இருக்கும். ட்ரேடிங்ல முக்கியமான விஷயம் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்.
ஒரு $70 உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த $70 இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு ஒரு காயின் எடுக்கிறேன் இன்னொரு காயின் எடுக்கிறேன்னு மாட்டிக்கிட்டு எல்லா காயினும் உட்காந்துன்னா ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் சும்மா உட்காந்துருக்கலாம் நிறைய இருக்காங்க. அதனால சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்குங்க. ஃபண்டை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்க. தேவையில்லாம ஃபண்டை உள்ள கொண்டு வராதீங்க. என்ன ட்ரேடிங் வேணுமோ அதை மட்டும் ட்ரேடிங் பண்ணி காம்பவுண்டிங்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்ல கொண்டு வரீங்க அப்படின்னா டீமுக்குள்ள சப்போர்ட் இருக்கு, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டீம்ல உள்ள நபர்கள் தனியா யாரும் கான்டாக்ட் பண்ண வேணாம். என்னையோ சிவாசாரியோ கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டாலர்ஸ் கிடைக்கும், யூஎஸ்டிடி கிடைக்கும். யூஎஸ்டிடி நாங்க ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களுக்கு அக்யூமுலேட் ஆகுது, டெய்லி ப்ராஃபிட் அக்யூமுலேட் ஆகுது. டீம் ஜாயின் பண்ணும்போது அந்த டாலர்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இங்க தங்கம் மாதிரி சார், சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா தங்கம் வந்து இன்னைக்கு ரேட்டு 7,500 இருக்கும், ஓகேவா? ஆனா நீங்க இன்னைக்கு வாங்கும்போது அந்த 7,500 பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு வாங்குவாங்க. ஆனா நாளைக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, வெளியில எங்கேயாவது விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா 500 குறைச்சு தான் எடுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட பினான்ஸும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் அதே மாதிரி தான், யூஎஸ்டிடில இருந்து எல்லாமே. அப்ப யூஎஸ்டிடி என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க வாங்கி வச்சிருக்கிறது உங்களுக்கு கொடுக்கும்போது 91 ருபீஸ் கொடுக்க முடியும். ஆனா மார்க்கெட் ரேட்டு 94, 95 வரைக்கும் இருக்கும். கம்யூனிட்டிக்குள்ளே வாங்கிக்கிங்க, கம்யூனிட்டிக்குள்ளே பை பண்ணிக்கிங்க, உங்களுக்கு அது சேஃப். தெரிஞ்சாலும்னா பிரச்சனை கிடையாது. பினான்ஸ்ல போட்டு வச்சுட்டு சப்போஸ் வர லேட் ஆகுது, ஆனால் 100% வந்துடும். அது லேட் ஆகுது, மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட்ஸ் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி தரோம். டாலர்ஸ் வாங்கி ட்ரேடிங் பண்ணுங்க. திரும்ப சொன்ன மாதிரி 80% ரிசர்வ் ஃபண்ட் வச்சுக்கோங்க. $1,000 வச்சிருக்கீங்கன்னா $200 ஒரு செட்டிங் போடுறீங்கன்னா மீதி 800 வேலெட் மாற்றி வச்சுக்கோங்க, ஃபண்டிங் வேலெட்ல வச்சுக்கோங்க. ஸ்பாட்ல என்ன வைக்கிறீங்களோ அது மட்டும் தான் ட்ரேடுக்கு எடுக்கும். ஃபண்டிங் வேலெட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ரெக்கவரி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். காயின் மாட்டுச்சு அப்படின்னா 10% வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் பூஸ்ட் ஆகி வெளியே வந்துடும். இல்ல அதுக்கு மேல டைம் ஆகுது, நான் சும்மா உட்காந்துருக்க மாதிரி சார் ட்ரேடிங் பண்ண அப்படின்னா அடிஷ்னலா என்ன ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன், எவ்வளவு டாலர்ஸ் வாங்கணும்னு சொல்றேன். அதை வச்சுட்டு ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்தோடனே எடுத்து வெளியே வித்துருங்க. திரும்ப கம்யூனிட்டிகளே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை, நாங்க வாங்கிக்கிறோம். ஏன்னா இது யாரோ ஒரு நம்பர் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். கிளியரா? கிரிப்டோ கரன்சிங்கிறது அடுத்த உலகத்தையே மாற்ற போற ஒரு விஷயம், நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்க விஷயம்.